தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவம் மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமதி பிரேமானந்த் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். தந்தி டிவிக்கும் தந்தி டிவி நேயர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். மேடம், மகப்பேறு மருத்துவம் மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை தொடர்பான பல்வேறு விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு பெற போகிறோம். ஸோ முதலாவதா மேடம், இப்போ கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர் கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சுகப்பிரசவம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சா சுகப்பிரசவத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? இது ஒரு எவர்கிரீன் குவெஸ்டின். சுகப்பிரசவம் அப்படின்னு யார் டெர்மினாலஜி கொடுத்தாங்கன்னு தெரியல. சுகப்பிரசவம், பிரசவம் இப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். நார்மல் டெலிவரி அப்படின்னு அதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். ஒரு பெண் ஏறக்குறைய ஒரு நாள் ஃபுல்லாக வலியும் வேதனையும் அனுபவித்து அட் த எண்ட் ஆஃப் த டென்யூர் அதுக்கப்புறமா அவங்க டெலிவரி ஆகும்போது 1 லிட்டர் கணக்கில் அவங்களுக்கு ரத்தப்போக்கு ஆகி சில இடங்களில் டேமேஜஸ் ஆகி குழந்தை பிறக்கும்போது அதுக்கு சுகப்பிரசவம்னு யார் பேர் வச்சாங்க? நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது சுகப்பிரசவம் அப்படின்னா, அப்போ சிசேரியன் டெலிவரி அப்படிங்கிறது அப்நார்மல் டெலிவரி இல்லை. இந்த டெர்மினாலஜிஸ் நம்ம கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும். நார்மல் டெலிவரின்ற டெர்மினாலஜி இப்போ மாறி வெஜைனல் டெலிவரி அப்படிங்கிற டெர்மினாலஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸ்பான்டேனியஸ் வெஜைனல் டெலிவரிங்கிறது யோனி வழியாக நேச்சுரல் பாத் வழியாக டெலிவரி ஆகிறது. ஓகே. அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு சிசேரியன் டெலிவரி அப்படிங்கிறது அறுவை சிகிச்சையின் மூலமாக டெலிவரி ஆகிறது. ரெண்டுமே அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த விதமான உயிர் பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எந்த டேமேஜஸும் ஆகாமல் நல்லபடியாக உயிர் பொழைச்சி வந்துட்டாங்க, மறுபிறவி எடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான். இதுதான் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன். சுகப்பிரசவத்துக்கான டிப்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வெஜைனல் டெலிவரிக்கான டிப்ஸுங்கிறது நம்ம பேசும்போது நான் சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். ரைட் மேடம். ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் என்னென்னா, சுகப்பிரசவம் அப்படிங்கிறது சுகப்பிரசவத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வலியும் வேதனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் சிசேரியன். ஆனால் என்ன பொதுவான ஒரு நம்பிக்கைனா, சுகப்பிரசவத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வலியும் வேதனையும் அந்த நாள் இல்லை அதுக்கடுத்த ஒரு 1-2 நாளோட நின்றுடும். ஆனால் இந்த சிசேரியனால் நாள் முழுக்க, ஆண்டு முழுக்க இல்லை அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த வலியை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல? இது ஒரு அருமையான கேள்வி. இதுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் மருத்துவ கல்வி எதுவும் பயிலாத பெண் தாதிகள் மாத்திரம்தான் டெலிவரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பாட்டி, என்னுடைய அப்பாவை பெற்ற பாட்டி 13 குழந்தைகள் பெற்றாங்க. அதில் 1 வயசை தாண்டினது 3 குழந்தைகள் தான். அதில் ஒன்று என்னுடைய தந்தை. 10 குழந்தைகள் அந்த 1 வயதுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு. அது நியோனேட்டல் மார்ட்டாலிட்டி இல்லைன்னா இன்ஃபண்ட் மார்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய தாய்மார்களும் அந்த உயிரிழப்பை சந்தித்தார்கள். இப்போ சுகப்பிரசவம் அப்படிங்கிறது எந்த மாதிரி லெவலில் இருக்குது, அதாவது நார்மல் டெலிவரி, வெஜைனல் டெலிவரி இதெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா, அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அருமையாக அப்படியே அழகாக டெலிவரி ஆகுதுன்ற வரைக்கும் தான் அதை ட்ரை பண்ண முடியும். ஏறக்குறைய 80% அதை நம்ம ட்ரை பண்ண முடியும். 10 to 20% தான் சிசேரியன் செக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைன்னு வரும். அப்போ அந்த சூழ்நிலை வரும்போது அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டான மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க விளக்குவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டான வாதம் தான் முன்னாடி வச்சுருக்கீங்க. அதாவது சுகப்பிரசவம்னா அந்த டெலிவரி ஆன அதுக்கப்புறமா அது சரியாக போயிடுது. இப்போ சிசேரியன் அப்படிங்கிறது ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதுனால ஏறக்குறைய 2 மாதங்கள் வரை அந்த வலியும் வேதனையும் அந்த பெண்ணுக்கு இருக்க தான் செய்யுது. அது நம்ம அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் செய்யக்கூடிய ஒரு மரியாதை, அவ்வளோதான். ரைட் மேடம். இப்போ இந்த சிசேரியன் சி செக்ஷனை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ சி செக்ஷனில் பொதுவாக மக்கள்கிட்ட இன்னொரு நம்பிக்கை இருக்குன்னா, பொதுவாக பெண்கள்கிட்ட இந்த சி செக்ஷன் ஆனதுக்கப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, முதுகு வலி ரொம்ப நாளாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிசேரியன் அப்போ கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா தான் காரணம்னு நினைக்கிறாங்க. அது உண்மைங்களா டாக்டர்? அந்த பிரசவ காலத்துக்கு அப்புறமா எடை கூட்டிட்டு போகிறதும் அந்த இடுப்பு வலி முதுகு வலிக்கும் ஒரே காரணம் தான் இருக்குது. அந்த பெண்கள் தான் காரணம். அவங்க உடம்ப அவங்க சரியாக கவனிச்சுக்கலங்கிறது மாத்திரம்தான் அந்த எடை ஏறுறதுக்கும் அந்த இடுப்பு எலும்பு சத்து இழந்து போகிறதுக்கும் அந்த வலிக்கும் காரணமே தவிர மற்ற எதுவும் காரணம் ஆகாது. இப்போ நீங்களும் சரி நானும் சரி சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருப்போம்ல, கையில் போட்டிருப்போம், இடுப்பில் போட்டிருப்போம், ஏதாவது ஒரு ஐவி ட்ரிப் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வலியெல்லாம் எவ்வளோ நேரம் இருந்தது நமக்கு? ப்ராபப்ளி ஒரு ஃபியூ ஹவர்ஸ், அப்புறமா 1 நாள் 2 நாள், அதை எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்காது. முதுகு தண்டு வடத்தில் போடக்கூடிய அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியான்றது இருக்கிறதுலையே சேஃபஸ்ட் அனஸ்தீசியா. ஏன்னா இடுப்புக்கு கீழே அது மரத்து போயிடும். அந்த பேஷண்ட்டுக்கு ஆக்சுவலாக அவங்க அவேராக இருப்பாங்க. ஜென்ரல் அனஸ்தீசியா லிட்டில் மோர் ரிஸ்கி.
அதனால் அதை கேட்கும் போதே பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட எனக்கு முழு மயக்கம் கொடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வி ஆல்வேஸ் டெல் தெம் ஸ்பைனல் அனஸ்தீசியா இஸ் சேஃப் ஃபார் யூ அண்ட் த பேபி. அதை கொடுக்க முடியாத பட்சத்தில் மாத்திரம்தான் ஜென்ரல் அனஸ்தீசியா நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும்னுட்டு. அண்ட் இப்போ வெளியில் மற்ற இடங்களில் போடுற இன்ஜெக்ஷனுக்கும் ஸ்பைனலில் போடுற இன்ஜெக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுவும் ஒரு ஊசி தான், 5 செகண்ட் தான் அந்த இன்ஜெக்ஷனே போட போகிறாங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வலி எதுவுமே ஸ்பைனல் அனஸ்தீசியாவை சேர்ந்தது இல்லை. ரைட் மேடம். இப்போ அடுத்ததாக குழந்தையின்மையை பற்றி நிறைய விஷயங்களை பேச போகிறோம் மேடம். இப்போ குழந்தையின்மையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் திருமணமான தம்பதிகளில் 10-15% தம்பதிகளுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அடிப்படையில் ஆண் பெண் இருவருக்கிட்டையும் நீங்கள் என்ன விஷயங்களை காமனாக பார்க்குறீங்க? குழந்தையின்மைக்கு இதுதான் காரணமாக இருக்குது அப்படி. ஓகே, என்னதான் இந்தியா ஏறக்குறைய சைனாவை பைபாஸ் பண்ண போது அந்த ஜனத்தொகையிலன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், வளர்ந்துக்கிட்டே வர ஜனத்தொகை இருந்தாலும் இந்தியாலையும் உலகத்தில் மற்ற இருக்கிற இடத்துலையும் கூட ஃபுல்லாக அந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஏறிட்டு தான் இருக்குது. இதில் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களால் 30%, ஆண்களுக்கு உரிய ரீசன்ஸ் 30%, இருவருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது 30%, 10% இடியோபத்திக்னு சொல்லுவோம், காரணம் இல்லாத மலட்டுத்தன்மை. ஸோ இதில் ஒருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன்ஸை நம்ம அலசலாம். வாட்ஸ்அப்பில் நிறைய நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களை அனுப்பியிருக்காங்க. ஸோ அதற்கு உங்களுடைய பதில்களை நம்ம கேட்டு பெறலாம். ஸோ முதல்ல திருவண்ணாமலையிலிருந்து செல்வி அப்படிங்கிறவங்க கேள்வி அனுப்பியிருக்காங்க. திருமணமாகி 11 வருடங்கள் ஆகுது. இதுவரை 5 முறை கருக்கலைப்பு நிகழ்ந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் 50 நாட்கள், மூன்றாவது முறை 8 மாதங்களில் கருக்கலைப்பு நிகழ்ந்துருச்சு. ஸோ பரிசோதனை செய்ததில் கருப்பை பைகார்னுவேட் யூட்ரஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனது கணவருக்கு குரோமோசோம் குறைபாடும் இருப்பதாக சொல்கிறார்கள். தற்போது 2 மாதங்களுக்கு முன்பு கருக்குழாய் வெடித்து விட்டது. அதனால் அறுவை சிகிச்சை செய்து இடப்பக்க கருக்குழாய் நீக்கப்பட்டது. இனி நாங்கள் எத்தகைய சிகிச்சை முறையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேடம். இவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? ஓகே, இது ஒரு கன்ஜெனிட்டல் யூட்ரஸ் ப்ராப்ளம். அதாவது ஒரு யூட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு குழந்தை இல்லை மேக்ஸிமம் 2 குழந்தையை அதால் தாங்கி பிரசவிக்க முடியும். இப்போ பிறப்பிலிருந்தே இந்த லேடிக்கு அந்த 2ஆக பிரிஞ்சு அது பைகார்னுவேட் யூட்ரஸாக இருந்திருக்கு. ஸோ அந்த யூட்ரஸோட கெப்பாசிட்டி 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஸோ அந்த கருவை தாங்கி பிடித்து வளர்த்தி அதை பிரசவிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இல்லாததுனால அவங்களுக்கு நடந்திருக்கிறது ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ். அதாவது 2 முறைக்கு மேலே அதே மாதிரியே ப்ரெக்னென்சி லாஸ் ஆகும்போது அதை நாங்கள் ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ். அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த லேடிக்கு பர்டிகுலராக யூட்ரைன் காசஸ்னால அந்த ப்ரெக்னென்சி லாஸ் நடந்ததுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதே ரீசன்னால அவங்களுக்கு ப்ராபப்ளி நீங்கள் அந்த கருக்குழாய் வெடிப்புன்னு சொன்னது எக்டோபிக் ப்ரெக்னென்சி. ஸோ அந்த ஒரு பகுதியும் அவங்க எடுத்துட்டதுனால ஒரு பகுதி மூலம் தான் அவங்க ப்ரெக்னென்சி ஆக முடியும், ஒரு சைட்லேருந்து தான். ஸோ இப்போ இந்த ப்ரெக்னென்சி இத்தனை தடவை அவங்களுக்கு, பட் ஒரே ஒரு விஷயம், அந்த 8ஆவது மாதத்தில் இறந்து போச்சு, இல்லைன்னா அந்த ப்ரெக்னென்சி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது அந்த குழந்தை அலைவாக இருந்தால் ப்ராபப்ளி வித் த ரைட் அமௌண்ட் ஆஃப் நியோனேட்டல் கேர் ஒரு NICU செட்டப்பில் அந்த குழந்தைய கட்டாயம் காப்பாற்றி இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பெண்கள் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனை தேர்ந்தெடுத்து அங்கே தன்னுடைய டெலிவரி காலத்தில் எப்படி பார்ப்பாங்க, குழந்தை ரொம்ப பச்சிளம் சிறு குழந்தையாக இருந்தது அப்படின்னா 7 மாத குழந்தைய கூட இந்த காலத்தில் நம்மளால் சேவ் பண்ண முடியும். 6ஆவது மாதத்துலேயே வெளிநாடுகளில் சேவ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டிலையும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும். 8ஆவது மாத குழந்தையை கட்டாயம் காப்பாற்ற முடியும். ஸோ இவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெட்ரோபிளாஸ்டி அப்படின்ட்டு அந்த யூட்ரஸை என்லார்ஜ் பண்ணக்கூடிய சர்ஜரி, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, ஆன்டினேட்டல் ஸ்டீராய்ட்ஸ், அந்த குழந்தையோடைய ஒரு 6ஆவது மாதம் அதை தாண்டுது அப்படின்னா அதனுடைய மெச்சூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மருந்துகள், பச்சிளம் குழந்தை கேர், அதாவது நியோனேட்டல் ICU, அதாவது நியோனேட்டாலஜிஸ்ட்ஸால் ரன் பண்ணக்கூடிய நியோனேட்டல் ICU, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் கேரில் அவங்க டெலிவரிக்கு போனால் நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயையும் தைப்பாங்க. அதாவது சர்வைக்கல் என்சர்க்லாஜ்னு சொல்லி அதை தாங்கக்கூடிய சக்தியை, அது பிடிச்சு வைக்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஸ்டிச்சஸும் மருந்துகளும் நிறைய இருக்குது. மேடம், திருமணமான 11 வருடங்களில் 5 முறை கருச்சிதைவு நடந்துட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலை ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வழக்கம் போல் அந்த இயற்கையான முறையில் அவங்களால கர்ப்பம் தரிக்க முடியுங்களா? இவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுல பிரச்சனை கிடையாது, கர்ப்பத்தை காப்பாற்றிக்கிறதுல தான் பிரச்சனை. ஸோ அப்போ அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க அணுகுனா அதுக்கான பலன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க.
மேடம் அடுத்ததான் வந்து கேரளாவில இருந்து அஹானா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க மேடம். அதாவது ஐவிஎஃப் மூலமா இப்போ கர்ப்பம் தரிச்சிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 2 மாத கர்ப்பிணியா இருக்காங்க. எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம், சமைப்பது, நடைபயிற்சி, உடற்பயிற்சி போன்ற வேலைகளை செய்யலாமா? ஏன்னா இப்போ அவங்க வந்து குடும்பத்தினர் அட்வைஸ் பண்றதுக்கு பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஐவிஎஃப் பிரெக்னன்சி, அதாவது செயற்கை முறை கருத்தரிப்பில் பிரெக்னன்சி ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த பெண்கள் வந்து அந்த ஃபேமிலியும் சேர்ந்து அவங்க கணவர் எல்லாருமே வந்து ரொம்ப அதீதமாக பயப்படுவாங்க. ஸோ பிரெக்னன்சி அவங்களுக்கு வந்து நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால தான் ஐவிஎஃப் பண்ணி பிரெக்னன்சி உருவாயிடுச்சு. இப்போ குழந்தை ஏற்கனவே இருக்குது, அந்த குழந்தை மற்ற குழந்தை மாதிரி தான், அவங்க உடம்பும் மற்ற உடம்பு மாதிரி தான், மற்ற லேடிஸ் மாதிரி தான். அவங்களுக்கு மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சக்கரை வியாதி இருக்கா, இல்லை ஏற்கனவே வேறு ஏதாவது வியாதிகள் அவங்களுக்கு இருந்து அதனால் அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வியாதிக்கு என்ன சிகிச்சை பண்ணணுமோ அந்த சிகிச்சையை கரெக்டாக பண்ணணும். இந்த குழந்தைய தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன சிகிச்சை பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கணும். உணவு முறை மாற்றங்கள் மற்ற ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாதிரியே அவங்க எழுந்துக்கலாம், நடக்கலாம், படுத்தே இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. நல்ல உணவு முறைகளை மற்ற சாதாரண கர்ப்பிணி பெண்களைப் போலவே அவங்க உட்கொள்ளலாம். அவங்களுடைய வாழ்க்கை முறை மற்றவர்கள் மாதிரியே நார்மலாக இருக்கலாம். மேடம் அஹானா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் ஒன்று கிடைச்சிருக்கோம். ஸோ வழக்கமான கர்ப்பிணி பெண்கள் மாதிரியே நீங்களும் அனைத்து வேலைகளும் செய்யலாம் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. மேடம் அடுத்ததாக இப்போ இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பருவ வயது பெண்களில் வந்து இந்த பிசிஓஎஸ் பிசிஓடின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ யார் கேட்டாலும் அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதை சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெண்ட் அதிகரிச்சுட்டு வரதுக்கு என்ன மேடம் காரணம்? நான் பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து படிக்கும்போது வந்து பிசிஓஎஸ் பிசிஓடி இதெல்லாம் வந்து நாங்கள் புத்தகத்தில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேஷண்ட்ஸோடைய பாப்புலேஷன் அதில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பேஷண்ட்ஸ் உள்ளே வரும்போதே கையில் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. உள்ளே வந்து உட்காரும் போதே அவங்க வந்து சொல்கிறது வந்துட்டு, டாக்டர் எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிட்டு வரக்கூடிய பெண்கள் தான் வந்து இப்போ நிறைய இருக்காங்க. நிறைய பருவ வயது பெண்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிற பெண்கள், அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பெண்கள் இருக்குது. இதில் மெயினாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த பகுதியை யூஸ் பண்ணி அப்படின்னா வந்து, ஒரு 12 வயசு 13 வயசு 14 வயசு பெண்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, ஏதோ ஒரு ரீசனுக்காக ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த முட்டைப்பைகள் பார்க்கறதுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் 2 பக்கமும் நீர்க்கட்டிகள் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது பாலிசிஸ்டிக் ஓவரி கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறது இம்மெச்சூர் ஆக்சஸ், அதாவது ஹைப்போதலமோ பிட்யூட்ரி அண்ட் ஓவேரியன் ஆக்சஸ் வந்து அப்போ தான் அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ ஸ்கேனில் பார்க்கும்போது அந்த கருமுட்டை பைகள் வந்துட்டு மெச்சூர் ஆகாத மாதிரி வந்து நீர்க்கட்டிகள் இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கிடையாது. ஸோ ராங் டயக்னோசிஸ் பண்ணுறதை வந்து ஸ்கேன் சென்டர்ஸும் டாக்டர்ஸும் அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்டு, நிஜமாவே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற பெண்களுக்கு சில பிரச்சனைகள் கூட சேர்ந்திருக்கும். இட் இஸ் நாட் அ ஸ்கேன் டயக்னோசிஸ், இட் ஹாஸ் காட் சம்திங் கால்ட் ராட்டர்டாம் கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியாவை அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மாத்திரம்தான் அந்த பேஷண்ட்டுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பீரியட் சரியாக வராது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேனில் பார்த்தா அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லிட்டு 2 முட்டைப்பையும் வீங்கி போய் நிறைய நீர்க்கட்டிகள் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பயோகெமிக்கல் மார்க்கர்ஸில் அவங்களுக்கு ஆண்ட்ரோஜன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஹிர்சூட்டிசம், முகத்தில் முடி வளர்ச்சி அதிகம் இருக்கும். இது எல்லாம் இந்த க்ரைட்டீரியாவில் சில க்ரைட்டீரியா ஒன்றா சேர்ந்தால் மாத்திரம்தான் அதுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு நம்ம அதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு லேபிள் பண்ணணுமே தவிர ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை மாத்திரம் பார்த்துட்டு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு லேபிள் பண்ணுறதை எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். ஸோ பிசிஓஎஸ் பிசிஓடி அதுதான் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 1க்கு 2 முறை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. மேடம் இப்போ அடுத்ததா பொதுவாக வந்து இந்த பெண்கள் வந்து கர்ப்பம் தரிக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கர்ப்பப்பையில் பொதுவாக என்ன மாதிரியான கட்டிகள் வரும்? இந்த கட்டிகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் தீர்வா, இல்லை வேற என்ன மெத்தட்ஸ் இருக்கு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி? இந்த வயதில் வரக்கூடிய கட்டிகள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காமன் விஷயம் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள், அதாவது சதை கட்டிகள். அது வந்து நீர்க்கட்டி கிடையாது, இது கர்ப்பப்பையிலேயே வரக்கூடிய கட்டி. இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அப்படிங்கிற இந்த 20களையும் 30களையும் வரக்கூடிய பெண்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பையில் இருக்குதுன்னா ஒரு சில பேருக்கு அது ஸ்கேன் டயக்னோசிஸாக தான் இருக்கும். ஒரு ரொட்டீன் ஸ்கேனில் ஃபைப்ராய்டு இருக்கும், அவங்களுக்கு அதை வச்சு மாத்திரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு அதனால் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா, அதனால் அவங்களுக்கு திருப்பி ப்ரெக்னென்சி லாஸ் ஆகுதா, அவங்களோட வயசு என்ன, அவங்களுக்கு குழந்தைகள் தேவைப்படுதா, இதுக்கப்புறம் அவங்க குழந்தை வந்து பெற்றுக்க போகிறாங்களா, இதில் வந்து அவங்களுக்கு தீட்டு பிரச்சனை இருக்கா,
எத்தனை ஃபைப்ராய்டு இருக்குது, அந்த ஃபைப்ராய்டோட பொசிஷன் 3 இடங்கள்ல இருக்கும். சப்சீரஸ் ஃபைப்ராய்டு, அப்புறமா அது வந்து கர்ப்பப்பையை விட்டு வெளிப்பக்கமாக வளரக்கூடிய ஒரு ஃபைப்ராய்டு, அப்புறம் அந்த வால்ஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ், அதுக்கப்புறம் சப் மியூக்கஸ் ஃபைப்ராய்டு. யூஸ்வலாக சப் மியூக்கஸ் ஃபைப்ராய்டு அது வந்து இந்த கேவிட்டிக்குள்ளேயே எங்கள் குழந்தை வந்து இருக்க போதோ அந்த இடத்துலையே அது உட்காந்துருக்கும். ஸோ இதனால் யூஸ்வலி இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் அண்ட் சப் மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ்னால தான் பீரியட் ப்ராப்ளமோ இன்ஃபர்டிலிட்டியோ இல்லை ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் அதுக்கு உரிய மெத்தடில் எடுத்துக்கிட்டால் 100% அதை சரி பண்ண முடியும். மேடம், இப்போ கர்ப்பிணி பெண்களிடையே வந்து டயபெட்டிஸ், இந்த சர்க்கரையும் இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து பொதுவாக வந்து பேசப்படுது. இதுக்கு என்ன காரணம்? இப்போ ஒருவேளை அப்படி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அது கருவில் இருக்கிற குழந்தையும் பாதிக்குமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த காலகட்டத்தில். ஸோ இப்போ ஒரு ஒரு ருட்டீனாக டெலிவரிஸ் நிறைய பார்க்கக்கூடிய டாக்டர்ஸில் ஒரு 10 கர்ப்பிணி பெண்களை அந்த டாக்டர் அந்த நாளில் சந்திக்கிறாங்க அப்படின்னா ஏறக்குறைய அதில் 6லேருந்து 7 பேருக்கு வந்து இந்த இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ், அதாவது இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சுகர் லெவலில் வேரியேஷனோ இல்லை ஆப்வியஸாக எஸ்டாப்ளிஷ்ட் டயபெட்டிஸோ இருக்கக்கூடியதுங்கிறது பல மடங்கு பரவிட்டு வருது. ஸோ இப்போ நாட்டில் நடக்கிற கொள்ளை இதனால் வரக்கூடிய டெத்தை விட இந்த பிரச்சனைகள்னால இப்போவும் பிற்காலத்திலையும் பெண்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது மிகப்பெரிய விஷயம். பட் அதை பற்றி யாரும் ஜாஸ்தி பேசுறது கிடையாது. தே ஜஸ்ட் லீவ் இட் டு மெடிக்கல் கேர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இது இந்த பெண்களை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை, இந்த பெண்களுக்கு வயிற்றுக்குள்ளே வளரக்கூடிய இந்த குழந்தைய வந்து பாதிக்கும். டயபெட்டிஸ் வந்து பேசிக்கலி பெரிய இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணாது, ஆனால் ப்ரெக்னன்சி லாஸ் ஏற்படுத்தும். அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், அன்டயக்னோஸ்ட் டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு அந்த கருச்சிதைவு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து ஆகும். இல்லைனா வயிற்றில் இருக்கிற குழந்தை ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்துடும், வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் ஸ்டில் பர்த், இன்ட்ராயூட்ரைன் டெத்துன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் மூமெண்ட் இல்லாமல் அந்த குழந்தை வந்து வயிற்றில் வந்து இறந்து போகக்கூடிய விஷயம் வந்துட்டு துரதிருஷ்டவசமாக நடந்துடும். இல்லைனா குழந்தை டெலிவரியில் சிக்கல் இருக்கும். ஏன்னா குழந்தை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த டெலிவரியிலேயே வந்து அந்த சிக்கல், அந்த வெஜனல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி, அதாவது வேக்யூம் போட்டு எடுக்கணும், இல்லை ஃபார்சப்ஸ் போட்டு எடுக்கணும், ஷோல்டர் டிஸ்டோஷியா, குழந்தை உள்ளே மாட்டிக்கிறது, இறப்பு ஏற்படுறது, இதெல்லாம் அந்த டைமில் இருக்கும். இது மட்டும் அதோடு நிற்கலை. இந்த ப்ரெக்னன்சி டைமில் டயபெட்டிஸ் வரக்கூடிய லேடிஸ் எல்லாருக்குமே அதை சரிவர கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய 30கள்லையும் 40கள்லையுமே பர்மனன்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இந்த லேடிஸ் மாறிடுவாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த லேடிஸ் சரியான மெத்தடில் அவங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணலை, ஏர்லி டைம்லேயே அவங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா அந்த குழந்தைகள் பிறந்து ஒரு 20-30 வயசு அந்த குழந்தைங்களுக்கு ஆகும்போது அவங்களுக்கும் அந்த டயபெட்டிஸ் சீக்கிரமாக வந்துடும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. ப்ரெக்னன்சி ஆன 10வது வாரத்திலேயே குளுக்கோஸ் கொடுத்து செய்யக்கூடிய, அதாவது குளுக்கோஸை உட்கொள்ளணும். ஸோ அந்த குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்டை அவங்க பண்ணும்போது அது 110 மில்லிகிராமுக்கு கீழே தான் இருக்கணும். அப்புறம் ஒரு 24லேருந்து 26 வாரத்துக்குள்ளே மறுபடியும் இன்னொரு தடவை வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ அது 135க்குள்ளே இருக்கணும். இதை தாண்டி அண்ட் HbA1c அப்படிங்கிற வேல்யூ தாண்டும் போது இதுக்கான மருந்துகள் முதல்ல வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உடற்பயிற்சி மற்றும் டெய்லி நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப வந்து முக்கியம். ஒரு சில நேரம் இன்சுலின் போட்டால் மாத்திரம்தான் அது கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்சுலின் நிறைய வந்து அந்த லேடிக்கு வந்து சுரக்கலை அப்படின்னா சுகர் அவங்களுக்கு ஏறும். அவங்க சுகர் ஏறும்போது அந்த சுகர் லெவல் குழந்தைக்கும் ஏறும். குழந்தைக்கு வந்து ஏறும்போது குழந்தை தன்னுடைய உடம்புலேருந்து இன்சுலினை வந்து ஹைப்பர் இன்சுலினிமியான்ட்டு அது செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேட்டஸ் குழந்தைக்கு டேஞ்சர். மேடம், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கர்ப்ப காலத்தில் இந்த நீரிழிவு அப்படிங்கிறது மிக முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை. ஸோ பெண்கள் எல்லோரும் வந்து கட்டாயம் இந்த பரிசோதனை வந்து செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மேடம், இப்போது இந்த இயற்கை முறையில் கருத்தரிக்க முடியாதவங்க வந்து ஒரு சில வருடங்கள் கழித்து IVF மெத்தடுக்கு போகிறாங்க. ஸோ IVFலேயுமே வந்து பல அட்டெம்ப்ட் பண்ண போதிலும் கூட வந்து அது வந்து பலன் அளிக்க முடியல. அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் வந்து உங்களால் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எப்போ போகணும்? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா மனிதர்களான நம்ம எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை தேடி தான் எப்போவுமே ஓடிட்டுருப்போம். ஸோ ஒரு ஃபேமிலியில் எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது அந்த ஹஸ்பண்டுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய
என்ன சொல்கிறது, லோ எமோஷனல் ஸ்டேட்டஸாகவும் ரொம்ப டிப்ரெஷனாகவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே நிறைய ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெயின்டாக இருப்பாங்க அவங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிப்பீட்டட் அட்டம்ப்ட்ஸ் ஆஃப் ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ்க்கு காரணம் என்ன, அந்த ஐவிஎஃப் அவங்க எங்கே பண்ணாங்க, இதுக்காக கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் நடக்கும்போது அந்த பெண் காரணமாக ஆண் காரணமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு அந்த ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி ஒன்று நிற்காமையே போயிடுச்சு, இல்லைனா அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி லாஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஒரு லிமிட்டை அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எட்டும்போது தே மஸ்ட் கிவ் அப் ஆன் ஆல் தீஸ் மெத்தட்ஸ். ஒரு விஷயத்தை நோக்கி கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணலாம், பட் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலன்னும் போது எங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது ஆக்சுவலாக அந்த ஆணும் அந்த பெண்ணும் மட்டுமே தான். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட அவங்க கவுன்சிலிங் டாக்டர்ஸே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க காது கொடுத்து கேட்டுக்கிறது நல்லது. சரகேட் ப்ரெக்னென்சின்றது இன்னொன்று, அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையிலேயே வச்சு வளர்க்காம அதை இன்னொரு வாடகை தாயின் மூலம், இந்த கர்ப்பப்பை தான் வச்சுக்க மாட்டேங்குது, ஸோ வாடகை தாயின் மூலம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அதே ஐவிஎஃப் பண்ணி. இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேலே பல பேர் பல குழந்தைகள் அனாதைகளாக இருக்கும்போது தத்தெடுத்துக்கிறதுன்றது இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரைட் மேடம், கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க மேடம். மேடம், இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் உலா வந்துகிட்டு இருக்கு. அதாவது உங்களை போன்ற எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறத விடவும் சமூக வலைதளங்களில் நிறைய தகவல்கள் உலா வருது. ஆனால் அதனுடைய நம்பகத்தன்மை மேலே கண்டிப்பாக சந்தேகங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பெண்கள், கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே மற்ற பெண்கள் இருந்தாலும் சரி, சுகப்பிரசவம் நடக்க வேண்டுமா, உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை நல்ல கலராக பிறக்கணுமா, இந்தந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பக்கமாக ரைட்டப் எழுதிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது கடைசியில் அது எதிர்மறையான விஷயத்தில் கொண்டு போய் முடியுது. ஸோ இதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னங்க? இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இட்ஸ் அ டபுள் எட்ஜ்ட் ஸ்வோர்ட். அது எல்லாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கான்ஷியஸாக ஈடுபடக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் அண்ட் இன்டராக்ஷன். இதில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவுடைய பாசிட்டிவ் திங்ஸ், நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை எடுத்துக்காதீங்க. ஸோ இதில் மெயினாக சில விஷயங்கள், இப்போ சாம்பார் வைக்கிறது எப்படி, காய்கறி நறுக்குவது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் உடலை எப்படி வச்சுக்கலாம், இதெல்லாம் அந்த அணிகலன்கள் எப்படி போட்டுக்கலாம், எங்கே கிடைக்குது, இதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வேணாலும் தேடி எங்கே போய் சாப்பிடலாம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பட் உடலுடைய ஹெல்த் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்க போகிறது இந்த உடல் தான். இந்த உடலுடைய ஹெல்த்தில் நம்ம சோஷியல் மீடியாவில் யார் என்ன சொல்கிறாங்க, அவங்க டாக்டரா, அவங்க I mean, they can be any sort of person who is having a good mind to share things. ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டான விஷயம்தானா, இதை நம்முடைய சொந்த அறிவை யூஸ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ண வேண்டியது அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க தான். ரைட் மேடம், கண்டிப்பாக எல்லாமே எடுத்துக்கக்கூடாது, பகுத்தறிஞ்சு நம்ம எடுத்துக்கணும் தேவையான விஷயங்களை. அதே நேரத்தில் உங்களை மாதிரி இன்னொரு டாக்டரோட அட்வைஸும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேடம். மேடம், அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மகப்பேறு மருத்துவம் மட்டும் இல்லாமல் செயற்கை கருத்தரித்தல், ஸோ கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் தொடங்கி ரிஸ்க் ப்ரெக்னன்சி தொடர்பான பல்வேறு பயனுள்ள விஷயங்களை எங்கள் நேயர்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி மேடம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இங்கே கூப்பிட்டதுக்கு. இந்த டைமில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நேயர்களே, மற்றும் ஒரு டாக்டர் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.